பெங்களூர்ல பேருந்து கட்டண உயர்வுக்கு நூதன முறையில எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்லி முதியவரை மூட்டை கட்டி அவரோட குடும்பத்தினர் கொரியர் அனுப்ப முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பெங்களூர்ல நடந்த சம்பவம். வழக்கமா ஒரு சினிமா படத்துல வடிவேலு காமெடியில இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப பெங்களூர்லயும் நடந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. பெங்களூர்ல பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து நூதன முறையில போராட்டம் நடத்துறதா சொல்லி தந்தைய சாக்கு மூட்டையில கட்டி கொரியர் அனுப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க ஒரு குடும்பத்தினர். அவங்களுடைய இந்த செயல் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகாவில் யுகாதி அப்புறம் ஈத் பண்டிகைகளை முன்னிட்டு பேருந்து கட்டணங்கள் உயர்ந்திருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா இந்த போராட்டத்தை சமூக வலைத்தளங்களை வைரலாக்கவும் ஒரு குடும்பம் ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. வயாலி காவல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கொரியர் மையத்திற்கு ஒரு பெரிய சாக்கு மூட்டை கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பார்சலை ஊழியர்கள் பிரிச்சு பார்த்தப்ப உள்ள ஒரு முதியவர் இருக்கிறது கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த பார்சலுக்குள்ள இருந்தது போராட்டத்தை திட்டமிட்ட பெண்ணினுடைய தந்தை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மூட்டைக்குள்ள நீண்ட நேரமா இருந்ததுனால அந்த முதியவருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டு உயிருக்கும் போராடி கொண்டிருந்திருக்காரு. உடனடியா விரைஞ்சு வந்த போலீசார் அந்த பெண் கிட்ட குடும்பத்தினர் அளித்த விளக்கம் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பேருந்துகள்ல டிக்கெட்டு கிடைக்கல, கட்டணமும் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால மனிதர்களை கொரியர் மூலமா தான் இப்படி அனுப்ப முடியும்னு உலகுக்கு காட்டுறதுக்காகத்தான் இப்படி செஞ்சோன்னு சொல்லி அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தினரும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் அந்த முதியவரை மீட்டு முதல் உதவியும் அளிச்சிருக்காங்க. ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் ஒரு முதியவரினுடைய உயிரோடு விளையாடிய குடும்பத்தினரை காவல் நிலையம் அழைச்சிட்டு போய் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. பின்பு தங்கள் செயலுக்கு மன்னிப்பு கோரியதை தொடர்ந்தோ அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.